சமக்ர சிக்ஷா அபியானாவே இருந்து நம்மளை வழி நடத்தினால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த எஸ்எஸ்ஏ என்பது சாஃப்ரான் ஸ்கிரிப்டட் அபியானாக மாறுது பார்த்தீங்களா? அப்போ எதிர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. அதனால தான் முதல் குரல் தமிழ்நாட்டு முதலமைச்சரிலிருந்து வருகிறது. அந்த எஸ்எஸ்சியில் சில ஆப்ஜெக்டிவ் சொல்றாங்க, 20 அப்ஜெக்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 20 அப்ஜெக்டிவ்ல 19 அப்ஜெக்டிவ்ல தமிழ்நாடு டாப்ல இருக்கிறோம். நம்ம குஜராத்தை பொறுத்த வரைக்கும் 8 அப்ஜெக்டிவ் தான் டாப்ல இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேசை பொறுத்த வரைக்கும் 3 அப்ஜெக்டிவ் தான் டாப்ல இருக்கிறாங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் 2 அப்ஜெக்டிவ் தான் டாப்ல இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே பணம் போயிடுச்சு. நமக்கு இன்னும் இந்த பணம் வரவே இல்லை. சரி, ஏன் இந்த பணம் வரல, எதற்காக நம்மளை வஞ்சிக்கிறார்கள் என்று அந்த ஒரு வேகம், அந்த ஒரு தாக்கம். சரி, இந்த புத்தகத்தை எழுத வேண்டும் என்று சொல்லும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம கையில் வருது. நான் இங்கே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் பேசும்பொழுது பீஸாவை பற்றி சொல்லுவாங்க. பீஸா இஸ் நத்திங் பட் ப்ரோக்ராம் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அசஸ்மெண்ட். நான் கூட ப்ரெஸ் மீடியா கான்ஃபரன்ஸில் பேசும்போது சொன்னேன், நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு யோசிக்கும் பொழுது தமிழ்நாட்டை சார்ந்துக்கிற எங்கள் பிள்ளைங்க மேலே இருக்கின்ற நம்பிக்கையில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஆனால் எது என்னை எழுத வச்சிச்சு? பட்டதாரியாக வந்துட்டா நீ பக்கோடா விற்கலான்னு சொல்கிறாங்களே, அவ்வளோ பெரிய நாடாளுமன்றத்தில் நின்றுக்கிட்டு பக்கோடா வர்சஸ் பீஸா மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. இன்னைக்கு NEP 2020 நீங்கள் சொல்கிறது நாங்கள் சொல்கிற மதையானைங்க மாதிரி. ஆக பிள்ளைங்கள் ஒரு காலத்தில் பக்கோடா வித்த அந்த ஜென்ரேஷன் இருக்கின்ற பிள்ளைகள் பட்டதாரியாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏன் பட்டதாரிகள் பக்கோடா வித்தா என்ன என்று நாங்கள் எல்லாம் நம்பக்கூடிய மிகப்பெரிய நாடாளுமன்றத்தில் ஒரு முக்கிய அமைச்சர் நின்று பேசக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பல்வேறு ஃபைண்டிங்ஸ் இருக்குது. மிக விரைவாக 80 மில்லியன் ஜாப்ஸ் மூடப்படும், டிஸப்பியர் ஆகிவிடும். 90 மில்லியன் ஜாப்ஸ் புதிதாக உருவாக்கப்படும். அப்படி உருவாக்கப்படும் போது இப்போ இருக்கிற எஜுகேஷன் அதுக்கு ஆப்டாக இருக்காது. எஜுகேஷன் நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டும் என்று அது சொல்லுகிறது. பட்டதாரியாக இருக்கக்கூடியவர்கள் 40% பேர் 40% தான் ஸ்கில்லே இருக்கு. அவன் வேலைக்கு சேரும் பொழுது அந்த 40% 100% மாக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கு எதற்காக பல்வேறு திட்டத்தை கொண்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஆக இதை 40% 100% ஆக்கிடுறதுக்கு அந்த பணியை நாங்கள் செய்வோமா? அல்லது மதத்தின் பெயரால் உங்களுடைய கோட்பாடுகளை உள்ளே நுழைக்க பார்க்கறது, அல்லது மொழியின் பெயரால் அரசியல் செய்ய பார்க்க உங்களுக்கு நாங்கள் கவுண்டர் கொடுத்து எங்களுடைய எனர்ஜியை அங்கே நாங்கள் வேஸ்ட் பண்ணணுமா? நாங்கள் ஆக இதையெல்லாம் உணர்ந்த காரணத்தினால்தான் இது போன்ற ஒரு புத்தகத்தை எழுதி நம்முடைய மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். இப்போ துணை முதலமைச்சர் அது வேடிக்கையாகவும் அது வேதனையாகவும் அவர் சொல்வார். கொரோனாவை விரட்டுறதுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இங்கே இருக்கின்ற மருத்துவத்துறையை சார்ந்திருக்கின்ற அமைச்சராக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கின்ற குழுவை அமைக்கிறார். அதை விரட்டுறதுக்கு அவ்வளோ பாடுபடுறோம். WHO பொறுத்த வரைக்கும் அதுக்கென்று தனியாக ஒரு பேட்டர்னே வச்சுருக்காங்க. எப்படி நாம் ஊரடங்கை செய்ய வேண்டும், 7 நாளைக்கு ஒரு தடவை 20 இப்படியெல்லாம் சிந்திச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க? 6 மணி ஆனால் விளக்கேற்றி வை, 6 மணி ஆனால் பெல் அடி, 6 மணி ஆனால் கைத்தட்டு, கொரோனா ஓடிவிடும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்கள் NEP 2020 எழுதுனா எங்கள் பிள்ளைங்க எப்படி அறிவியல் சார்ந்த பிள்ளைங்களாக வருவார்கள்? எங்கள் பிள்ளைங்களை பொறுத்த இந்தின்னு உள்ள திணிக்க பார்க்குறீங்கல்ல. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய பிள்ளைகள் ஒரு விஞ்ஞானியாக வர வேண்டும், ஒரு மருத்துவராக வர வேண்டும், ஒரு பொறியாளராக வரணும். நாங்கள் ஒன்றும் மொழிபெயர்ப்பாளருக்கு நாங்கள் ஆள் எடுத்துகிட்டு இருக்கிறோம், நாங்கள் தயார் செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் ஆக இதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற இந்த புத்தகத்தை நாங்கள் எழுதியிருக்கின்றோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எப்போ பார்த்தாலும் கலைஞர் குடும்பத்தை நாங்கள் உயர்த்தி பிடிச்சிட்டே இருக்கனால எதற்காக? கலைஞர் குடும்பத்தை நாங்கள் உயர்த்தி பிடிப்பதற்கு காரணம் என்ன? நாம் இவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் இவ்வளோ பெரிய அரங்கத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்றைக்கு இருந்த முத்தமிழர் கலைஞர் கட்டி எல்லாரும் சமம், எல்லாரும் இங்கே உட்காருங்க, இது சாதி மதம்லாம் கிடையாது, இங்கே படித்தவனுக்கு தான் இங்கே உண்டு வேலை, உட்காருங்கன்னு என்று சொல்லி இப்படி கட்டமைத்து அதை பகுத்தறிவோடு அவர் பேசினார். பார்த்தீங்களா? அந்த கருத்தை பொறுத்து கொள்ளாமல் அன்னைக்கே சொல்கிறாங்க கலைஞருடைய தலையை சீவ வேணும். என் தலையை நானே சீவலைன்னு சொன்னார் தமிழ். அவரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டார். இன்றைக்கு அதே போன்று நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் NEP 2020 கொண்டு போது நீ கொடுக்குற அந்த 2000 கோடி இல்லை 10,000 கோடியானாலும் சரி, எனக்கு அது தேவையில்லை, அந்த 2000 கோடியை ஒத்துக்கிட்டு நான் என்னுடைய தமிழ் சமுதாயத்தை 2000 ஆண்டுகள் பின்பு நான் எடுத்து செல்வதற்கு நான் தயாராக இல்லை என்று சொன்னார். பார்த்தீங்களா? இப்போ அவங்களுக்கு கன்ஃபியூஷன். அவங்களுக்கு ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னப்பா தான் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்குது எல்லாத்துலேயுமே. தமிழ்நாடு முதலமைச்சர் தான் நம்பர் 1. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒட்டுமொத்த இந்தியாவிலே முதலமைச்சராக இருக்காரு. அப்போ ஏன் நம்ம சொன்னவங்க கேட்டுக்கிட்டா தான் என்னப்பா என்று நினைக்கும் பொழுது அவங்களுக்கு புரியல. நீ சொல்கிறத நாங்கள் கேட்காதனால தான் நாங்கள் தமிழ்நாடு நம்பர் 1 இருக்கிறோம், தமிழ்நாடு முதலமைச்சர் நம்பர் 1 இருக்கிறோங்கிறது உங்களுக்கு தெரியவில்லையே. ஆக முத்தமிழர் கலைஞர் நமக்கு கொடுத்து சென்ற ஒரு கொள்கை வாரிசு அவர். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அதே கணக்கு. கலைஞர் தாத்தாக்கு என்ன வந்துச்சோ அதே தான் நம்முடைய அவருக்கும். உன் தலையை நான் எடுத்துருவேன், உன் தலைக்கு நான் 10 கோடி கொடுப்பேன், அதெல்லாம் அவர் கண்டுக்கவே இல்லை. அவர்
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.